என்னுயிரினை வதைத்திடும் அழகினி என் இதயத்தில் அமர்ந்திடும் அரசினி என் உடலினில் நதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து சிம்பிளாகவும் சூப்பராகவும் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ சீரியஸில் 8வது வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது ப்ரெஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவில் என்ன ஆப் வந்து யூஸ் பண்ணி நம்ம லிரிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிமோராகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இந்த ஆப்பில் எந்த வாட்டர் மார்க்குமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மற்ற ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரியேட் பண்ண, அதாவது வீடியோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீடியோ இல்லை ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு தான் எடிட்டிங் ஆப்ஷனே போக முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கைன் மாஸ்டரில் இருக்கிற மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் இமேஜ், அதாவது கலர்ஃபுல் இமேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ ஃபோட்டோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து வீடியோ வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போது ஆட் பண்ணுற இந்த வீடியோ ஹெவி பிளேயரில் வந்து நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டேன், அதாவது சாங் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ இப்போது நம்ம ஆட் பண்ண போகிற வீடியோவில் இருக்கிற டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வேணும்னா ட்ரிம் பண்ணிக்கலாம், எவ்வளோவுக்கு டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணமோ அது பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா 10 செகண்டு தான் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்ட்ரைட் ஆட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது இந்த இடத்துல காமிக்கும் கார்னரில். மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போது நார்மலாக நீங்கள் வீடியோ இல்லாமல் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜோட மேக்ஸிமம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து 10 செகண்டு தான். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஒரு இமேஜ் வந்து 10 செகண்டு தான். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐவி பிளேயரில் எக்ஸ்போர்ட் பண்ணதுனால ஆல்ரெடி சாங் வந்து இதில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ இல்லை வேறு ஆடியோ வந்து ஆட் பண்ணணும், ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தாலும் இல்லை வீடியோ ஆட் பண்ணியிருந்தாலும் எனக்கு வேறு சாங் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே மியூசிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். அதாவது ப்ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுருக்கிற சில மியூசிக் இருக்கும். அது இல்லாமல் மை லைப்ரரி அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்கள் கேலரியில் வச்சுருக்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் தீம்ஸ் மியூசிக்கில் தான் போய்ட்டு நீங்கள் சாங் ஆட் பண்ணணும். அடுத்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அதெல்லாம் இப்போ நம்ம தேவையில்லை. எடிட் டூல்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் வந்து நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கைன் மாஸ்டர் அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இல்லைனாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு தான் நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேசிக்காக என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி சாங் வந்து வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு லிரிக்ஸ் எதுக்கு நேராக வருதோ அந்த இடத்துக்கு நேராக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு லிரிக்ஸ் எதுக்கு நேராக வருதோ அதுக்கு நேராக நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், அதாவது 0லேருந்து 1 செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து சாங் வருது. ஸோ அதுக்கு நேராக நான் வந்து நிறுத்திக்கிட்டேன். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே அந்த சப்டைட்டில் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும், டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேப் டு ஆட் டைட்டில் அப்படின்ற அந்த இதை வந்து டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக லிரிக்ஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணக்குள்ளே சாங்கோட லிரிக்ஸ் வந்து யூசி ப்ரௌசர்லேருந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போது ஆட் பண்ணியிருக்கிற இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து யூசி ப்ரௌசரில் போய்ட்டு சர்ச் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணாலும் ஈஸியாக வந்து காப்பி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும், டைப் பண்ணுற டைமிங் வந்து குறையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து நான் பேஸ்ட் கொடுத்துட்டேன். இதில் எனக்கு இப்போ என்ன வேணுமோ அந்த லிரிக்ஸை மட்டும் நான் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இப்போ உங்களுக்கு வந்து கட், காப்பி, பேஸ்ட் அது போல் வரும். அதில் கட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே இருக்கிற ஓகே பட்டனை கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து, அதாவது லிரிக்ஸ் வந்து எடிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து அவங்களே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா ஃபாண்ட்ஸுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் இதில் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம கைன் மாஸ்டரில் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். இப்போது இதில் இருக்கிற ஒரு ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, மல்டி வி, மல்டி ஹச் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. இல்லை சிம்பிள் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர். இப்போது ஒயிட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர், ரெட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலர். அடுத்தது மல்டி வி அப்படின்னு சொல்லியிருக்கு, இது வந்து 2 கலர். ஸோ 2 கலர் வந்து அவங்களே மெர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது மல்டி ஹச் அப்படின்றது 3 கலர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஸோ இப்போ நம்ம வந்து கிளிச் எஃபெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன், அதனால் நான் ஒயிட் கலரே கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா அதுலேயே வந்து ரெட் கலர் வரும். ஸோ அதனால் நான் ஒயிட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டோட இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் 1 by 1 வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் ஒரு சில வீடியோஸில் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு சிலர் வந்து இதில் வந்து பிளாக் ஸ்க்ரீனாக வந்து வீடியோ லிரிக்ஸ் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து கைன் மாஸ்டரில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற அந்த அதாவது இன் அனிமேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிச் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த அனிமேஷன் தான். ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்து செகண்டாகவே இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் 2 டாட் இருக்கும், நடுவில் ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் வந்து சூஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு டாட் வந்து ஸ்டார்டிங், அடுத்து செகண்ட் டாட் வந்து எண்டிங் டைமிங். ஸோ அது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இழுக்க முடியாது, பொறுமையாக தான் மூவ் பண்ண முடியும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அடுத்தது அதே மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள். 2வது லைன் எங்கே வருதோ அதுக்கு நேராக ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கொடுத்துருங்க. ஸோ மற்ற கைன் மாஸ்டர் அப்புறம் பவர் டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர் சேமாக தான் வரும். கைன் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஆட் பண்ணக்குள்ளே இன் அனிமேஷன், ஃபாண்ட் எல்லாமே சூஸ் பண்ணணும். பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ ஒரு தடவை ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரையும் அதே ஃபாண்ட்டு தான் வரும் நீங்கள் ஆட் பண்ணக்குள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த கிளிச் இன்ட்ரோ ஸ்டைலை மட்டும் அகைன் வந்து டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிவிட்டு கரெக்டாக லிரிக்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு கரெக்டாக லிரிக்ஸ் எதுக்கு நேராக வருதோ அதை வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லிரிக்ஸ்க்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ 1 by 1 இதே மாதிரி நீங்கள் எத்தனை லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அத்தனை டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட் மேலே இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து போடலாம். ஸோ எந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக நீங்கள் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அகைன் அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் அடுத்த லிரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து லிரிக்ஸ் வந்து எடிட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி
ஒரு 7 பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது 7 வீடியோஸ் வந்து லிரிக்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிரிக்ஸ் வச்சு நாம் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சில ஆப்ஷன்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் வந்து இதே கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் அப்படி இல்லை. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கையாலே வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து ஜூம் ஆகும். வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை இமேஜாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது வாட்டர் மார்க் இருந்தால் கூட இது போல் ஜூம் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் இன்னொரு வீடியோவை வந்து ஆட் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைனா இன்னொரு இமேஜை வந்து ஆட் பண்ணலாம், பிஎன்ஜி டெக்ஸ்ட் அது போல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது. சும்மா நான் சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம வந்து பிஎன்ஜி டெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு நேராக வரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நேராக பிஎன்ஜி டெக்ஸ்ட்டே இப்போது நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த இமேஜ் மாதிரி போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோ மிக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கிற மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ரெண்டாவதாக நீங்கள் தனியாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக். மூணாவதாக இருக்கிறது வந்து நீங்கள் அந்த இது பேசுகிறது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து நோ வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கைன் மாஸ்டர் இல்லாத ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ், டைட்டில்ஸ், ஃபில்டர்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குமே வந்து வாட்டர் மார்க் வராது இந்த ஆப்பில். அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டைட்டில்ஸ், ஸ்பீடு, ரொட்டேட், அட்ஜஸ்ட் என்னென்னமோலாம் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. அடுத்து மேலே இருக்கிற அந்த ஓகே அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனில் ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகும். அதாவது இந்த ஆப்லேயே ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகும். சேவ் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகும். அதாவது வீடியோ வந்து ரெண்டரிங் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது ரெண்டர் ஆகி முடிஞ்சிருச்சு. இதில் சேவ் டு கேமரா ரோல் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய மொபைலில் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்குது. இல்லை சேவ் டு கேமரா ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா நார்மலாக கேலரியில் போய்ட்டு சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் தனியாக வந்து எம்எக்ஸ் பிளேயர் இல்லை கேலரி போய்ட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.